இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நார்மலா பசங்கலாம் வந்து பொண்ணுங்கிட்ட எந்தெந்த டைம்ல பயப்படுவாங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல ஃபர்ஸ்ட் டைமா பிடிச்ச பொண்ணுகிட்ட லவ் சொல்லும் போது, அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைமா தெரியாத பொண்ணுகிட்ட பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு லைட்டா பயமா பதட்டமா வந்து இருக்கும். ஆனா இங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க மேல இருக்கிற பயத்தினால கிட்டத்தட்ட 55 வருஷமா தன்னை தானே தனிமைப்படுத்திட்டு தன்னோட வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இவர் யாரு? இவரை பத்தி இந்த வீடியோல வந்து ஃபுல்லா வந்து பார்க்கலாம். ரவாண்டாவை சேர்ந்தவர் தான் வந்து கேலட்சி நசாமிதா. இவருக்கு வந்து 16 வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை பார்த்தா வந்து ரொம்ப பயமா வந்து இருக்குமா. அதனால இவர் வந்து வீட்டுல வந்து தன்னை தானே தனிமைப்படுத்திட்டு தனியா வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தலைமை இன்னொரு வேலையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, பொண்ணுங்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து நெருங்கவே கூடாது, பொண்ணுங்க கிட்ட இருந்து எப்பயும் நம்ம வந்து தள்ளியே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா 15 அடி உயரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செவுரு மாதிரி அமைச்சு இவர் வந்து தன்னோட வீட்டுக்குள்ள தனிமைப்படுத்திட்டு இவரே வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவருக்கு எதனால 16 வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இது இப்படி இருக்கு அப்படின்னா, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைனோபோபியா அப்படின்னு சொல்லிட்டு இதனால இவர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒரு பாதிப்பு இருந்தா பொண்ணுங்களை பார்த்தாலே வந்து பயமா பதட்டமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவரு வந்து என்னதான் வந்து பொண்ணுங்களை வந்து அவாய்ட் பண்ணாலும் கூட இவரோட லைஃபுக்கு தேவையான அந்த அடிப்படை பொருட்கள் சாப்பாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு சில பெண்கள், அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலர் தான் வந்து உதவி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் வந்து அந்த பெண்கள்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு அந்த பொருட்கள்லாம் அவரோட வீட்டுக்குள்ள வீசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.